கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இப்போ இந்த நாளில் கூட இந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தன் பிழைகளை யார் உணர்வார்? அதுதான் நம்ம செய்கிற தவறுகளை நாம் செய்கிற தவறு என்று உணரக்கூடிய உணர்வுள்ள இறுதியும் நமக்கு இருக்க வேண்டும். தாவீதோட வாழ்க்கையில் கூட யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தது தவறு, மாடியில் உலாத்தியது தவறு, பக்கத்தில் குளித்த பெண்ணை பார்த்தது தவறு. அப்போ பார்த்தனால தான் பாவம் செய்ய வச்சுது, அதுவும் தவறு. இப்போ அவளுடைய கணவன் உரியாவே கொலை செஞ்சது தவறு. இத்தனை தவறு செஞ்சு கூட தான் தவறு செய்கிறோம் என்ற அந்த உணர்வே இல்லாமல் தாவீது இருந்தான். எத்தனை தவறு செய்திருக்கான். அப்போ இவ்வளோ தவறு செஞ்சு கூட நம்ம செஞ்சது தவறுன்ற அந்த உணர்வே இல்லை. அப்போ நாத்தான்வேல் வந்து அந்த தவறை சொல்லும்போது தான் தான் செய்த தவறு என்னன்னு சொல்லி அவன் உணர்றான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் செய்கிறது சரியா தவறா என்ற உணர்வுள்ள இருதயம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் வைத்திருக்கிற அந்த உணர்வு வேணும். ஏன்னா உணர்வே இல்லைன்னா நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக தவறாகவே இருக்கும். அப்போ தவறாக இருக்கும், தேவனுக்கு முன்பாக தவறாக இருக்கும் பொழுது அப்போ தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நாம் என்ன தவறு செய்கிறோம், நம்முடைய பேச்சில் நம்ம என்ன தவறு செய்கிறோம், நம்ம நடக்கையில், நம்முடைய கிரியையில் என்ன தவறு செய்கிறோம், எந்த காரியத்தில் நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம உணர முடியும். நாம் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நம்ம செய்கிறது கரெக்டு, பேசுகிறது கரெக்டு, நடக்கிறது கரெக்டு, இப்படி எல்லாமே நம்ம செய்தெல்லாம் கரெக்டு நம்ம என்ன நமக்கு இருக்கும் பொழுது நாம் எந்த காரியம் செய்தாலுமே அது தவறுன்ற அந்த இதுவே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கரெக்டாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய பார்வைக்கு நம்ம எந்தெந்த காலத்தில் நம்ம தவறு செய்கிறோம் என்று ஆணுடைய பார்வைக்கு தான் தெரியும். அதனால தான் தன் பிழைகளை, அதனால தான் சங்கீதத்தில் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ அந்த உணரணும். இந்த நாளில் கூட வசனத்தில் கர்த்தர் எவ்வளோ காலம் அவங்களுக்கு போதிச்சு வச்சுருக்காரு. அப்போ அந்த காரியம் போய் நம்ம நடக்கிறோமான்ற உணர்வுள்ள இறுதியும் நமக்கு வேணும். இருந்தால் மாத்திரம்தான் நம்ம செய்த தவறை அப்பப்போ சரி பண்ண முடியும், சுத்திகரிக்க முடியும். நம்ம எல்லாமே கரெக்டாக வாழணும் நம்ம சொல்ல முடியாது. யாரும் நீதிமான் கிடையாது. தவறு செய்யலாம் உடனே ஐயோ நான் இந்த தவறு செஞ்சுட்டேனே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி உடனே அதை சுத்திகரிச்சுட்டு அடுத்த இதுக்குள்ளே போயிடணும். அப்போ ஒரு தவறு செய்தாலும் கூட இதை நம்ம தவறு செஞ்சிட்டோம், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி உடனே அந்த தவறு ஆண்டுக்கு முன்னாடி சுத்திகரித்து சரி செய்து அடுத்து செய்யாதபடிக்கு அடுத்த லெவலில் நம்ம போயிடணும். அப்போ உணர்வே இல்லாமல்னா நம்மளால் தேவன் வைத்திருக்கிற முதல்ல பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. கர்த்தர் வருகையில் நம்ம கலந்து போக முடியாது. அப்போ உலகத்துலேயும் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளில் கூட கெட்ட குமாரன் கூட பணத்தை அழித்த பிறகு அப்போ தவிடு சாப்பிடும் பொழுது தான் அப்பா கூட இருக்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் செய்த தவறை உணர்றான். அப்போ கூட இருக்கும்போது தெரியல, தகப்பன் கூட இருக்கும்போது அந்த அருமை தெரியல. அப்போ அந்த ஆசீர்வாதத்தோடு நான் நல்லா இருக்கும்போது தெரியல. அப்போ நான் கஷ்டப்படும் போது தான் ஐயோ நம்ம அப்பா கிட்ட எப்படியெல்லாம் வாழ்ந்தோன்னு சொல்லி உணர்றான். அந்த உணர்வுள்ள இருதயம் வந்த உடனே தான் அவன் உணர்ந்து திரும்பி தகப்பனை தேடி வரான். அப்போ அந்த உணர்வு வரணும், தான் செஞ்ச தவறை உணரணும். நம்ம எப்படி தவறு பண்ணோம், நம்ம தவறு செஞ்சாலும் நம்ம இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறோன்னு சொல்லி அந்த உணர்வு வரணும். ஒரு நாள் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கலையே நம்ம நேரத்தை வீணாக்குறோமேன்ற உணர்வு வரணும். ஜெபிக்கலையே, ஜெபத்தை எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிச்சிருந்தோம், இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லையேன்ற அந்த உணர்வு நமக்கு வேணும். நம்மளோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம துதிச்சுட்டு இருந்தோம், இப்போ நம்ம வாழ்க்கையில் துதியே இல்லையே, அந்த உணர்வு வேணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம், நம்ம இப்போ நமக்கு அந்த இது பரிசுத்தம் இல்லையே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இல்லையே, நம்ம செய்கிற குறைகளை உணரக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தால்தான் அடுத்து அந்த காரியத்தை ஆணுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி அடுத்த நிலைமைக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ இந்த உணர்வே இல்லையானா அப்போ தேவன் வச்ச எந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அந்த கல்லன் கூட கடைசி நேரத்தில் உணர்றான். அப்போ நான் பாவம் செஞ்சேன், அவர் எதுவுமே பாவம் செய்யலையே. அப்போ தான் செய்த தவறை உணர்றான் அந்த கல்லனும் அந்த கடைசி நான் சிலுவையில் அரைஞ்சேன் அந்த நேரத்தில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட உணர்வுள்ள இருதயம் இருக்கா நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் டாடி நான் என்ன தப்பு செய்கிறேன், நான் பேசுறது சார் நடக்குது எல்லாம் கரெக்டாக சப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க.
அப்போ எந்த காற்று நான் நேரத்தை வீணாக்குறேனா, எந்த எந்த காரியம் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு சொல்லணும் ஆண்டவருக்கு. நம்ம நேரத்தை வீணாக்குறாலும் கர்த்தருக்கு கணக்கு சொல்லணும். அப்போ ஒவ்வொரு காரியமும் ஆண்டருக்கு முன்னாடி பிரியமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து பார்த்து நம்ம நடந்தால்தான் கர்த்தர் நம்மை கொண்டு வைத்த தெய்வ தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். நம்மை குறித்த தெய்வ தரிசனம் நிறைவேற நம்ம எப்படி இருக்கிறோம், அதற்கு தகுதியாக இருக்கிறோமா? செய்யலைன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற தகுதி நம்மகிட்ட இருக்கா? அதற்கேற்ற ஜபம் இருக்கா? அதற்கேற்ற வேத வாசிப்பு இருக்கா? அதற்கேற்ற நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது? தேவன் சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அப்போது நம்ம எல்லாமே எதுவுமே செய்யாமல் கர்த்தர் வச்ச தரிசனம் எப்படி நிறைவேற முடியும்? அப்போ நம்ம உணர்வுள்ள இருதயத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழணும், உங்களுடைய சித்தப்படி நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை செய்து முடிப்பார். தரிசன பாதையில் கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொரு சின்ன சின்ன காலத்தில் கூட அந்த உணர்வுள்ள இருதயம் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். நம்ம ஜெபிக்கலாமா, ஆண்டுகிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சப்பா. சின்ன காரியம் கூட ஆண்டவரே இது தப்பு அப்படின்னு சொல்லி உணரக்கூட அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு ஜெபிக்கலாமா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாள் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஆமே சொத்து எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கு தாங்க சப்பா. சின்ன சின்ன காரியங்களோட ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எப்படி நேரத்தை வீணாக்குறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து எங்களை நாங்களே சரி செய்து கொண்டு உமக்கு முன்பாய் ஆண்டவரே அப்போ உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபை எங்களை ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் கொடுத்து நீங்கள் நடத்தும்படியாக அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.